தேர்தல்ல வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோட போறாரா? இல்ல அரசியல்ல ஒரு விமர்சனம், ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவரா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, பிரபலகுமார் மகந்தா மாரி, என்டிஆர் மாதிரி, ஸ்ரீலங்காவுல இப்போ 3% இருந்து ஆட்சிய பிடிச்சிருக்காரு இல்லையா? ஒரு மாரி ஆட்சிய பிடிப்போம்னு தானே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவரோட நோக்கம் 8% வந்த பிறகு வித்தியாசமாக தான் செயல்படுறது மக்களோட ஆதரவை பெற்றுத்தரும். மற்ற அரசியல்வாதிகள்ல இருந்து டிஃபரெண்டா ஒரு அரசியலை பண்ணும்போது யூ மே கால் இட் ஃபேண்டசி. இட் இஸ் யுவர் ரைட். சம் மே கால் இட் இஸ் எ லீடர் வித் சீரியஸ் திங்கிங். வாட் எவர் மேபி இட் வில் ஃபெச் vote ஃபார் ஹிம். வாக்கு கிடைக்கணும். அந்த இடத்துக்குள்ள வாக்கு தான் பேசும். இன்னைக்கு சீமான் 8% வாக்கு எடுக்கலைன்னா சீமான் நம்ம பேசுவோமா? இன்னைக்கு விக்கிரவாண்டியில் எடப்பாடியே களத்துக்குள்ளே வராத போது, கட்சி ஆரம்பித்த விஜய் போலரைசேஷனை கண்டு மறண்டு களத்துக்குள்ளே வராத போது, சீமான் களத்துக்குள்ளே நின்று 1% ஓட்டை அதிகப்படுத்தினால பேசுகிறோம். 1% குறைஞ்சாலும் சீமான் முடிஞ்சாருன்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவருக்கு உள்ள அந்த ப்ரெஷர் வந்து அதிகம். அந்த அடிப்படையில் அவர் வித்தியாசமாக இன்னோவேட்டிவாக தன்னோட அரசியலை கொண்டு போகிறாரு. ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள்.